Good morning students, I am Ramesh, Department of Mathematics, Volume 1, Chapter 5, ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள், பைனாமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்டு சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பைனாமியல் தியரம் பார்த்தோம். ஈருறுப்பு தேற்றம், மிக எண் முழு எண் அடுக்குக்கான ஈருறுப்பு தேற்றம் a plus b whole power n equal to nc0 a power n b power 0 nc1 a power n minus 1 b power 1 plus etc. ncr a power n minus r b power r plus etc. ncn a power 0 b power n. இது ஈருறுப்பு தேற்றம். இதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். அதாவது r plus n-ஆவது உறுப்பு ஃபார்முலா tr plus 1 equal to ncr a power n minus r b power r r equal to 0 1 2 3 etc. n இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண் எனில் அதிகபட்ச மதிப்பு, மைய உறுப்பு n இரட்டைப்படை எண் எனில் மைய உறுப்பு, ஒற்றைப்படை எண் எனில் மைய உறுப்பு. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.1 நம்ம பார்த்தோம். 2x ஸ்கொயர் மைனஸ் 3/x ஹோல் பவர் 3 இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a plus b ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். nc0 a பவர் n minus 0ன்னு கூட எடுத்துக்கலாம். b பவர் 0 ப்ளஸ் nc1 a பவர் n minus 1 b பவர் 1 ப்ளஸ் nc2 a பவர் n minus 2 b பவர் 2 ப்ளஸ் nc3 a பவர் n minus 3 b பவர் 3. இந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணால் லாஸ்ட்டாக வரக்கூடிய ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8 into x power 6 minus 36 x cube plus 54 minus 27/x power 3. ஸோ இந்த ஈருறுப்பு தேற்றம் இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த 5.1 எக்ஸசைஸில் சம்ஸ் பார்த்தோம். மதிப்பு காண்க பார்த்துருக்கோம். அதாவது 102 பவர் 4 இதனோட வேல்யூ என்ன? ஸோ அந்த 102 பவர் 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 100 + 2 ஹோல் பவர் 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் a + b ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோன்னா 99 பவர் 4 அது நம்ம 100 - 1 ஹோல் பவர் 4ன்னு எடுத்துக்கிறோம். 100 - 1 ஹோல் பவர் 4. ஸோ இதை நம்ம a - b ஹோல் பவர் n அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈருறுப்பு தேற்றத்தில் மைனஸ் வரக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா a + b ஹோல் பவர் n ஃபார்முலாவில் நமக்கு எல்லா டேர்ம்ஸ்லேயும் நம்ம ப்ளஸ் தான் வரும். பட் a - b ஹோல் பவர் n ஃபார்முலாவில் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகும். ஒரு டேர்ம் ப்ளஸ்ஸு, இன்னொரு டேர்ம் மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆல்டர்னேட்டிவாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னோட வேல்யூ பொறுத்து தான் நம்ம அந்த டேர்ம்ஸு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ என்னோட வேல்யூ 4 இருக்கனால நம்ம 4 டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். 9 பவர் 7 10 - 1 ஹோல் பவர் 7 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி இவற்றில் எது பெரியது அப்படின்றது ஃபைண்ட் பண்ணோம். 4th கொஸ்டின் x பவர் 15 கெழுவை காண்க. x² + 1/x² ஹோல் பவர் 10 விரிவில் x பவர் 15 கெழுவை காண்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது இதில் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணது tr + 1 equal to ncr x power n minus r a power r. ncr x power n minus r a power r அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட ஈக்குவேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம x பவர் 15 கெழுவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த x பவரில் இருக்கக்கூடிய கெழுவை அந்த 15க்கு நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு ஆரோட வேல்யூ கிடைக்குது. அந்த ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப x பவர் 15 அதனோட வேல்யூ நமக்கு கிடைக்குது.
ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் தான். x² - 1/x³ ஹோல் பவர் 6 விரிவில் x⁴ மற்றும் x² கெழுக்களை காண்க. x⁴ மற்றும் x² கெழுக்களை காண்க. ஸோ x⁴ கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதாவது அந்த TR+1 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி n x a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி x⁴ கெழு கோஎஃபிஷியண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அந்த x பவரில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 6க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா x⁴ கெழு நமக்கு கிடைக்கும். x² கெழு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதே போல் நம்ம 2வை 2க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இந்த 12 - 5R 2க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அப்படி ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு அது x² கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே போல் 7th கொஸ்டின் பார்த்தோம். மாறிலி உறுப்பை காண்க. மாறிலி உறுப்புக்கு 0க்கு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். TR+1 ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த கிடைக்கக்கூடிய x பவரில் வரக்கூடிய வேல்யூவை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அதனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்குது. 3/600 கடைசி 2 இலக்கங்கள் கண்டுபிடிச்சோம். 3/600 = 3² ஹோல் பவர் 300 = 9/300 கிடைக்குது. அந்த 9/300 10 - 1 ஹோல் பவர் 300 எடுத்துக்கிட்டு ஈரு உறுப்பு தேற்றத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைனாமியல் தியரம் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் நமக்கு கிடைக்குது 0,1 அப்படிங்கிறது. ஸோ எல்லா மிகை முழு எண் எண்ணுக்கும் 9n+1 - 8n - 9 என்பது 64ஆல் வகுப்படும் என ஈருறுப்பு தேற்றம் மூலம் நிறுவுக. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 1+x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1+x⁴nன்றது NC0 NC1 1+x⁴n = NC0 plus NC1x plus NC2x² plus etc. NCn-1 x⁴n-1 plus NCn x⁴n. ஸோ இதில் x = 8 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1+8⁴n = NC0 plus NC1 8 plus NC2 64 plus etc. NCn-1 8⁴n-1 plus NCn 8⁴n. ஸோ 1+8 அப்படிங்கிறது 9⁴n நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1+8க்கு நமக்கு 1+8n plus NC2 64 plus NC3 64 × 8. ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். இதுக்கு அடுத்து நம்ம ஃபைனலாக இந்த கொஷினில் 64 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ 64 நமக்கு கிடைக்கிறதுனால 64ஆல் டிவைட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 9/n+1 - 8 × n+1 - 1 ஆனது எல்லா மிகை எண் எண்ணுக்கும் 64ஆல் டிவைட் ஆகும். 10th கொஸ்டின் பார்த்தோம். x+y⁴n விரிவில் மைய உறுப்புகளின் கெழுக்கள் சமம் என நிறுவுக. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு கிளாஸில் நம்ம பார்த்தது. இதுக்கு அடுத்தது நம்ம 5.1லேயே 11th கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். 11 12th கொஸ்டின் A மற்றும் B என்பவை வெவ்வேறு முழுக்கள் எண்கள் எனில் ஒரு எண்ணென்ற மிகை முழு எண்ணிற்கு a⁴n - b⁴n ஒரு காரணி a - b என நிறுவுக.
ஸோ இதுக்கு அடுத்தது 13th கொஸ்டினில் a + b ஹோல் பவர் n விரிவில் 4வது மற்றும் 13வது உறுப்புகளின் கெழுக்கள் சமம் எனில் n-இன் மதிப்பை காண்க. 4வது உறுப்பு மற்றும் 13வது உறுப்பு கெழுக்கள் சமம். 14th கொஸ்டினில் a + b a + x ஹோல் பவர் n விரிவில் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் ஈர உறுப்புகளுக்கு விகிதம் 1:7:42 எனில் n-இன் மதிப்பு காண்க. தொடர்ச்சியான 3 உறுப்புகள் tr tr+1 tr+2 எடுத்துக்கிறோம். ஸோ x + a ஹோல் பவர் n பொது உறுப்பில் tr+1 = ncr x பவர் n - r a பவர் r. ஸோ இதிலிருந்து நம்ம என்னோட வேல்யூ r வேல்யூ இந்த வேல்யூஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 15th கொஸ்டின் 15th கொஸ்டினில் நமக்கு என்னோட வேல்யூ என்னக்கு 2 வேல்யூஸ் கிடைக்குது. அதே மாதிரி 16th கொஸ்டின். ஸோ இது எல்லாமே நம்ம 5.1 எக்ஸசைஸில் பார்த்தது. எடுத்துக்காட்டு கணக்குகள் மைய உறுப்பினை காண்க. x + y ஹோல் பவர் 6 மைய உறுப்புகள், x + y ஹோல் பவர் 7 மைய உறுப்பு, 3 + 2x ஹோல் பவர் 10 விரிவில் x பவர் 6 கெழு, 2 - 3x ஹோல் பவர் 7 விரிவில் x பவர் 3 கெழு. ஸோ இது எல்லாமே எக்ஸசைஸில் பார்த்ததோட மாடல்ஸ். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இதே எக்ஸசைஸில் 5.7 5 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னது. x + a ஹோல் பவர் n விரிவாக்கத்தில் 2வது 3வது மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 240 720 1080 எனில் x a மற்றும் n-இன் மதிப்புகளை காண்க. ஸோ இந்த x + a ஹோல் பவர் n விரிவில் tr+1 = ncr x பவர் n - r a பவர் r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 2வது 3வது 4வது உறுப்புகள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஃபார்முலா பேஸில் எழுதிட்டு கொடுத்துருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து நம்ம எக்ஸு ஏ மற்றும் என்னோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். எடுத்துக்காட்டு 5.8 2x - 1/2x ஹோல் பவரை விரிவுபடுத்து. x² + √(1 - x² ஹோல் பவர் 5) இன்ட்டு x² - √(1 - x² ஹோல் பவர் 5. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் a + b ஹோல் பவர் n a - b ஹோல் பவர் n ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸை நமக்கு ரிமைனிங் 2 டேர்ம்ஸாக கிடைக்கும். அதை 2 இன்ட்டு அந்த டேர்மை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். (5.10) எல்லா மிகையின் முழு எண்ணுக்கும் n-க்கும் 6n - 5n-ஐ 25ஆல் வகுக்க மீதி 1 என்பதை ஈருறுப்பு தேற்றத்தின் மூலம் நிறுவுக. 5.11 7/400 கடைசி 2 இலக்கங்கள். 7/400 7² ஹோல் பவர் 200 ரைட் பண்ணலாம். இந்த 7² நம்ம 50 - 1 ஹோல் பவர் 200
ஸோ அந்த 50 மைனஸ் 1 அப்படிங்கிறது நம்ம a மைனஸ் பி ஹோல் பவர் n ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், ஆர் a ப்ளஸ் பி ஹோல் பவர் n ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே யூஸ் பண்ண இருக்கக்கூடியது a ப்ளஸ் பி ஹோல் பவர் n யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பியோட வேல்யூ நம்ம என்னவா எடுத்திருக்கோன்னா -1 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். பியோட வேல்யூ -1 பவர் 0, -1 பவர் 1, -1 த ஹோல் ஸ்கொயர், -1 பவர் 199, -1 பவர் 200. ஸோ இதில் நம்ம பியோட வேல்யூ -1 யூஸ் பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட்டாக நமக்கு 2 டிஜிட் கிடைக்கக்கூடியது 01. இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது முடிவுறு தொடர் முறைகள், கூட்டு மற்றும் பெருக்கு தொடர் முறைகள், அரித்மெட்டிக் அண்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். கூட்டுத்தொடர் முறை ஏபின்னு சொல்லுவோம். கூட்டுத்தொடர் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா a + d, a + 2d, a + 3d, எக்ஸட்ரா a + n - 1 × d, a + nd அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கும் கூட்டுத்தொடர் முறை. என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா tn = a + n - 1 × d. பெருக்குத்தொடர் முறை gp a ar square ar cube ar power n - 1 a power r a × r power n. இதில் பெருக்குத்தொடர் முறையில் என்னாவது உறுப்பு tn = a × r power n - 1. கூட்டு பெருக்குத்தொடர் முறை agp a + d × r, a + 2d × r square, a + 3d × r cube. இசை தொடர்முறை ஹார்மோனிக் மீன் h1 h2 h3 எக்ஸட்ரா தொடர்முறை ஒரு இசை தொடர்முறையாக இருக்க 1/h1 1/h2 1/h3 என்பது கூட்டுத்தொடர்முறை. இதில் ஏபிசி அப்படிங்கிறது ஹெச்பி ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா b = 2ac / a + c. ஏபிசி என்பன ஏபி எனில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இருந்துச்சுன்னா 2b = a + b. ஏபிசி என்பன ஜிபி எனில் b² = ab. அதே போல் கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீன் சொல்லுவோம். a1 + a2/2 அல்லது சொல்லலாம். அதாவது 2 டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா இது n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கிறனால a1 + a2 எக்ஸட்ரா an/n. இதே மாதிரி பெருக்கு சராசரி gm = a1 a2 a3 எக்ஸட்ரா an என்றோட எண்களோட பெருக்கு சராசரி nth √ a1 a2 a3 எக்ஸட்ரா an. இசை சராசரி ஹார்மோனிக் மீன் 2ab / a + b. இதுக்கு அடுத்தது 2 தேற்றம் இருக்குது. முடிவு 5.1 5.2 5.1 5.2 5.3 இருக்குது. 5.2 எக்ஸசைஸ் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணது தான். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த 5.2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 6th கொஸ்டின், பின்வரும் மடக்கை தொடர்புகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். லாகரதமிக் சீரீஸில் log of 1 + 4x, log of 1 + 4x. இந்த log of 1 + 4xஐ நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா log of 1 + x ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். x - x² + 2 + x³ - x⁴/4. ஸோ இதில் நமக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா 4x இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4x அப்ளை பண்ணலாம். 4x - 4x² / 2, 4x³ / 3, 4x⁴/4. ஸோ இதில் மாடுலஸ் 4xோட வேல்யூ <1 இருக்கும். அப்போ 4 இந்த 4 இந்த சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மாடுலஸ் x <1/4 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு
4x the whole square அப்படின்னா அதாவது 16x² டிவைடட் பை 2 கிடைக்கும். இந்த 2ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 8 கிடைக்கும். ஸோ 8 into x² வருது. அதே போல் 4x the whole cube அப்படின்னா 4 cube அப்படிங்கிறது 64 வரும். 64x³ டிவைடட் பை 3 வரும். ஸோ அதனோட வேல்யூ நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 4x the whole power 4 by 4 வருது. 4 power 4ஓட வேல்யூ டிவைடட் பை 4 இருக்குது. ஸோ 4 power 4 இருக்குனால கீழே ஒரு டினாமினேட்டரில் 4 இருக்குது. அதில் 1 4 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 64 மட்டும் வரும். 64 into x power 4. இதுக்கு அடுத்து log 1 minus x. log 1 minus x அதாவது log of 1 minus 2x ஓட எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். log 1 minus x ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா minus x² by 2 minus x³ by 3 minus x power 4 by 4. இதில் xக்கு பதிலாக 2x யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அதனால் நம்ம ஃபார்முலாலையும் நமக்கு மைனஸுக்கு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2x எடுத்துக்கிறோம். minus 2x the whole square by 2 minus 2x the whole cube by 3 minus 2x whole power 4 by 4. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 4x² by 2 1 2 is 2 2 2s are 4 2x², 2x the whole cube 2 cube x³ divided by 3. So 8 by 3 x³ by 3 sorry 8x³ by 3 எடுத்துக்கலாம். அடுத்து 2x the whole power 4 by 4 16x power 4 by 4 கிடைக்கும் நமக்கு. ஸோ 6th கொஸ்டினில் 6th ரோமனில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து தான் பார்க்கக்கூடியது 3rd கொஸ்டின்னு. log of 1 plus x divided by 1 minus x. log of 1 plus x divided by 1 minus x. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா 2 into x plus x³ by 3 plus x power 5 by 5 plus etc. ஸோ log of 1 plus 3x by 1 minus 3x கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்குது, இங்கே 3x எடுத்துக்கிறோம். 3x plus 3x the whole cube by 3 plus 3x power 5 by 5. அடுத்து நெக்ஸ்ட் டேர்மு 3x whole power 7 by 7. இதுக்கு அடுத்தது இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். 2 into 3 6x கிடைக்கும். இது 3 power 3 இருக்குது. அது இல்லாமல் டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த 3 இந்த பவரில் இருக்கக்கூடிய ஒரு 3 கேன்சல் ஆச்சுன்னா 3² வரும். அதாவது 9 கிடைக்கும். 2 வெளியில் ஒரு 2 இருக்குது. 2 9s are 18x³ ப்ளஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு 3 power 5 டிவைடட் பை 5 இருக்குது. அந்த 5 அப்படியே எடுத்துக்கலாம். 3 power 5 into 2 3 power 5 into 2 கிடைக்கும். அதாவது 81 into 3 இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 243 கிடைக்கும். இந்த 243 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 486 கிடைக்கும். 486 into x power 5 by 5 ப்ளஸ் 3 power 7 into 2 எடுத்துக்கிறோம். 2187 into x power 7 by 7 கிடைக்கும். இதே போல் 4th கொஸ்டின் log of 1 minus 2x by 1 plus 2x equal to minus log of 1 plus 2x by 1 minus 2x. அதாவது இதை ரெசிப்ரோக்கலில் நம்ம எழுதுகிறோம். அப்படி எழுதுகிறப்ப நமக்கு மைனஸ் எடுத்துக்கிறோம், மைனஸ் கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஃபார்முலா இந்த ஷேப்பில் தான் இருக்கும் 1 plus x by 1 minus x ஃபார்மில். ஸோ அதனால் அது நம்ம இதை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஸோ minus 2 into 2x plus 2x the whole cube by 3 plus 2x power 5 by 5 plus 2x power 7 by 7. இதுக்கு அடுத்தது நம்ம 2x 8x³ by 3 இது 32 by 5 x power 5 இது 128 by 7 x power 7 கிடைக்கும்.
இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 7th கொஸ்டின். y equal to x plus x square by 2 plus x cube by 3 plus x power 4 by 4 எனில் x is equal to y minus y square by 2 factorial y cube by 3 factorial minus y power 4 by 4 factorial என நிரூபகன் கொடுத்துருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. y equal to x plus x square by 2 plus x cube by 3. இதை நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 by 4. தட் இஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இது எதனோட ஃபார்முலா அப்படின்னா லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா. லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா. ஸோ இ பவர் மைனஸ் ஒய். ஸோ இதில் பேஸில் நமக்கு இ இருக்கிறதான்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒய் கிடைக்கும். இந்த இயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஒய் ஆனது பவரில் கிடைக்கும். ஸோ இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு. அண்ட் எக்ஸோட வேல்யூ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு இ பவர் மைனஸ் ஒய் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய். ஸோ இதிலேருந்து நமக்கு இ பவர் மைனஸ் ஒய் அப்படிங்கிறதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸோட ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் ஒய் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் ஒய் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் ஒய் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் ஒய் பவர் 4 by 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 8th கொஸ்டின். p மற்றும் q ஒப்பிடும்போது p மைனஸ் q சிறியது எனில் ரூட் ஆஃப் p பை q ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 இன்ட்டு p ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு q டிவைடட் பை n மைனஸ் 1 p ப்ளஸ் n ப்ளஸ் 1 q அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். இது மூலம் நம்ம எயித் ரூட் ஆஃப் 15/16ஓட மதிப்பு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் p பை q எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா p பை q ஈக்குவல் டு இந்த p நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2p டிவைடட் பை 2q. ஐ மீன் p-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அண்டு q-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் ஈக்குவல் டு 2pன்றது p ப்ளஸ் p. 2p அப்படிங்கிறது p ப்ளஸ் p அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு q ஆட் பண்ணி q மைனஸ் பண்ணிக்கலாம் டிவைடட் பை 2q-ஐ q ப்ளஸ் q அப்படின்னு எடுத்துகிட்டு அது கூட ஒரு p ஆட் பண்ணி ஒரு p-ஐ மைனஸ் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நம்ம p-ஐயும் q-ஐயும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இதில் p q இது ரெண்டையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்குவோம். ஸோ இதே மாதிரி சேம் மெத்தட் p ப்ளஸ் q மைனஸ் p ப்ளஸ் q. ஸோ இதிலேருந்து நம்ம p ப்ளஸ் q-ஐ டிவைட் பண்ணோம் அப்படின்னா p ப்ளஸ் q-ஐ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்மை p ப்ளஸ் q-ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். இந்த டேர்மை p ப்ளஸ் q-ஆல் டிவைட் பண்ணால் p மைனஸ் q பை p ப்ளஸ் q-னு வரும். அண்ட் தென் இதை p ப்ளஸ் q-ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் 1 கிடைக்கும். இதையும் p ப்ளஸ் q-ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு p ப்ளஸ் q-ஆல் டிவைட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு p பை q-ஐ பவர் 1/n-க்கு ரைஸ் பண்ணுறோம். p பை q-ஐ பவர் 1/n-க்கு ரைஸ் பண்ணுறோம். p பை q ஹோல் பவர் 1/n ஈக்குவல் டு இதனோட பவர் 1/n நம்ம எடுத்துக்கிறோம். இதனோட பவரை ஹோல் பவர் 1/n எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் p மைனஸ் q பை p ப்ளஸ் q ஹோல் பவர் 1/n அண்டு 1 மைனஸ் p மைனஸ் q பை p ப்ளஸ் q ஹோல் பவர் 1/n. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பவர் n நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். 1 ப்ளஸ் 1/n p மைனஸ் q பை p ப்ளஸ் q அண்டு இந்த பவரில் இருக்கக்கூடிய 1/n நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். 1 மைனஸ் 1/n p மைனஸ் q பை p ப்ளஸ் q. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய p ப்ளஸ் q-வை இந்த n-ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு np ப்ளஸ் nq அண்டு நெக்ஸ்ட்டு p மைனஸ் q கிடைக்கும் டிவைடட் பை np ப்ளஸ் nq. ஸோ நியூமரேட்டர் முடிஞ்சுது.
அடுத்து டினாமினேட்டரில் சேம் மெத்தடு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது கூட 1 கூட மல்டிபிள் பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆக்சுவலாக இந்த 1 கூட தான் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்பி ப்ளஸ் என்கியூ மைனஸ் பி ப்ளஸ் கியூ அப்படிங்கிறது கிடைக்கும். டிவைடட் பை என்பி ப்ளஸ் என்கியூ. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்பி ப்ளஸ் என்கியூ அப்படிங்கிறது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்பி ப்ளஸ் பி ப்ளஸ் என்கியூ மைனஸ் கியூ டிவைடட் பை என்பி மைனஸ் பி ப்ளஸ் என்கியூ ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு இதிலேருந்து என்ன வெளியில் எடுத்தோம், சாரி பியை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுலேருந்து பியை வெளியில் எடுத்தோம்னா n+1 இன்ட்டு பி ப்ளஸ் இதிலேருந்து கியூவை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா n-1 இன்ட்டு கியூ டிவைடட் பை இதிலேருந்து பியை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா n-1 இன்ட்டு பி ப்ளஸ் இதிலேருந்து கியூவை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா n+1 இன்ட்டு கியூ. ஸோ இதிலேருந்து இந்த nth டேர்மை யூஸ் பண்ணி நம்ம 8th ரூட் ஆஃப் 15/16 நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் என்னோட வேல்யூ 8ன்னு கிடைக்கும், பியோட வேல்யூ 15, கியூவோட வேல்யூ 16. ஸோ 15/16 ஹோல் பவர் 1/8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 8th ரூட் ஆஃப் 15/16 ஹோல் பவர் 1/8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்னோட வேல்யூ 8 ப்ளஸ் 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 15 ப்ளஸ் 8-1 இன்ட்டு கியூ 16. இந்த வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 247 டிவைடட் பை 249 கிடைக்கும். இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.99196. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 9th கொஸ்டின். p மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை e⁴ ஓட பிரிவில் x⁴ கிலோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 3 மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை e⁴ இந்த e⁴ நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு e⁻-2x ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 1 - 2x by 1 factorial plus 2x the whole square by 2 factorial. I mean 1 - x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் x⁴ கெழு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 டேர்ம் இருக்குது. இதில் நமக்கு இந்த 2 டேர்மில் எந்தெந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x⁴ டேர்ம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு இந்த x⁴ டேர்ம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x⁴ கோஎஃபிஷியன்ட்டை x⁴ கெழு கிடைக்கும். அண்டு இந்த எக்ஸ் டேர்மையும் x³ டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இந்த x² டேர்மையும் x² டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த 3 டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் x⁴ கெழு. ஸோ ஃபஸ்ட்டு 3 × 16/24, அடுத்து -4 × 8/6, -4 × மைனஸு +4 ஆகும் 8/6. அடுத்து 1 × 2 கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நமக்கு 28/3 கிடைக்கும். இதிலேருந்து 28/3 வேல்யூ கிடைக்கும். அதுக்கு அடுத்து இது எக்ஸசைஸில் 10th கொஸ்டின் பார்க்குறோம். மதிப்பு காண்க. சமேஷன் n = 1 to infinity 1/2n-1 into 1/9n-1 plus 1/9/2n-1. ஸோ இதில் என்னோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். ஆக்சுவலி இது ரெண்டுலேயும் காமனாக 9 இருக்குது. 9 வெளியில் எடுத்துடுறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் வரும். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 1/2n-1 வேல்யூ 1/3. 2 சப்ஸ்டியூட் பண்ண வரக்கூடிய வேல்யூ இது. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றையும் நம்ம செப்பரேட்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் 9 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேர்மாக எடுத்துக்கிறோம். 1/9, 1/9 × 1/9², 1/9, 1/3 × 1/9². அடுத்து இதில் 1/5 ×
9q ஹோல் கியூப் இப்படி ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்கிறோம். அடுத்ததில் 9 காமனாக இருக்குது, 1/9² எடுத்துக்கிறோம். அடுத்தது 1/3 × 1/9⁴ எடுத்துக்கிறோம். அடுத்தது 1/7 1/5 × 1/9⁶ எடுத்துக்கிறோம். ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 9 இதுலேயும் நம்ம 1/3 காமனாக எடுத்தோம்னா இது ஃபஸ்ட்டு டேர்மில் 1/3 இருக்கும். அடுத்த டேர்மில் இதிலேருந்து ஒரு 1/3 எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் ஒரு 1/3 இருக்கும். டிவைடட் பை 3 இங்கே ஒரு 3 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு 1/3 காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ 1/3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 1/3² இருக்கும். டிவைடட் பை 5 அதாவது 1/9 ஹோல் கியூப் அப்படின்னா நமக்கு 3² ஹோல் 1/3² ஹோல் பவர் 3 அப்படின்னா 2 × 3 6. ஸோ நமக்கு 1/3/6 கிடைக்கும். அந்த 1/3/6 தான் ஒரு 1/3 வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ரிமைனிங் 1/3/5 இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் 1/9 வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் 9 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 9 × 1/9 இன்ட்டு ரிமைனிங் இதில் 1/9 இருக்கும். இதில் 1/9⁴ இருக்கிறதுனால ஒரு 1/9 வெளியில் எடுத்துட்டோம். இப்போ 1/9⁴ இருக்கும் டிவைடட் பை 3. இதில் ஒரு 1/9 ஹோல் பவர் 5 இருக்குது டிவைடட் பை 5. ஸோ இதை ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். log of 1 + x / 1 - x அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயும் 1/2 log of 1 + x / 1 - x அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த 1/2 log of 1 + x / 1 - x அந்த ஃபார்மேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் வெளியில் இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 3 மட்டும் கிடைக்கும். 1 3s 3, 3 3s are 9, 3 மட்டும் வரும். இதில் 9 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு 1 மட்டும் இங்கே கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 2 மட்டும் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5/4 கிடைக்கும். இதிலேருந்து இந்த 3 மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு log 2/3 8 ஆகிடும். 1/2 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கிறோம். இதில் log 5/4 அப்படியே இருக்குது. இது log a + log b log ab, அதாவது 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். 8 × 5/4 நமக்கு 10ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு 5.25. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 5.4 அதில் நம்ம பார்த்தோம்னா தேர்டு கொஸ்டின் இதே சேம் மெத்தடு. ஸோ இதே போல் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ் ஒரு பெரிய எண் எனில் கியூப் ரூட் ஆஃப் x³ + 7 - x கியூப் ரூட் ஆஃப் x⁴ + 4 இன் மதிப்பு தோராயமாக 1/x² என நிறுவுக அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் x³ + 7 = x³ + 7 ஹோல் பவர் 1/3 எடுத்துக்கிறோம். ஸோ x⁴ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த பவர் 3 ரெண்டுக்குமே சேமு. இப்போ 1 + 7/x3 கிடைக்கும். ஸோ இதில் இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x மட்டும் வரும். x × 1 + 7/x3 ஹோல் பவர் 1/3 வரும். இதில் 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அடுத்து 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 + 7/3 1/x³ மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 49/9 × 1/x⁴ இருக்குது. அடுத்து இந்த x உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு x + 7/3 1/x². இந்த x இது கூட மல்டிபிள் பண்ணுறப்ப ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/x² மட்டும் வரும். அதே மாதிரி x⁴ இருக்குது.
இதில் இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுறப்போ 1/x⁵ கிடைக்கும். ஸோ இதிலிருந்து க்யூப் ரூட் ஆஃப் x⁻3 + 4. ஸோ x⁻3 + 4 ஹோல் பவர் 1/3ங்கிறது இருக்குது. x⁻3 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு 1 + 4/x³ ஹோல் பவர் 1/3. இதில் இந்த 3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு x மட்டும் வரும். x இன்ட்டு 1 + 4/x³ ஹோல் பவர் 1/3. ஸோ 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 + nx + n × n - 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x², இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16/9 கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4/3 1/x³ கிடைக்குது. இந்த எக்ஸை இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா x + 4/3 1/x² - 16/9 1/x⁵. இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதிலேருந்து இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இந்த பவர் ஹையஸ்ட் பவரில் இருக்கிறத நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. 7/3லேருந்து 4/3 மைனஸ் பண்ணோம்னா 3/3 1/x². 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/x² மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் எக்ஸாம்பிளில் 2 கொஸ்டின் இருக்குது, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு. அதை கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கணும். 1 + 4/5 + 7/25 + 10/125ஓட கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து எடுத்துக்காட்டு 5.20 அதனோட மதிப்பு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதை எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.